ஹாய் காய்ஸ், கேக்குதுங்களா? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஹலோ நண்பர்களே. மைக் டெஸ்டிங் 1 2 3. காய்ஸ், நான் பேச தெளிவாக கேக்குதுங்களா? யாராலையும் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க நண்பர்களே? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சரண், எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாம். லைவாக சொல்லி கொடுங்க ப்ரோ. கண்டிப்பாக சொல்லி தரேன் ப்ரோ. அன்எம்ப்ளாய்ட் தமிழன் தலைவா, வணக்கம் 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 ப்ரோ. வாங்க. மார்க்கெட்டே பயங்கர வைலண்ட்டாக இருக்கு நண்பர்களே. பெரிய பிளேயர்ஸோட கேம் இருக்குது. ஆனால் வாய்ஸே கம்மியாக கேட்குது. இப்போ கேட்குதுங்களா பாருங்க.
ஆனால் நெக்ஸ்ட் மந்தில் 5000 ரெடி பண்ணிட்டு வரோம். ஓகே ஓகே ப்ரோ. தம்பி ஓரளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆக்கிடுங்கன்னு நான் உங்களை நம்பி வரேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ பேஷன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓவர் ட்ரேட் பண்ணாமல் காசுக்கு வந்து வேல்யூ கொடுத்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போது நான் இங்கே ஏன் ட்ரேட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைன் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், சரிங்களா. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக இந்த லைன் கிட்ட வரும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போயிருக்கு, மேலே வந்து ரிவர்சல் ஆச்சு. அது சேம் டைம் நெக்ஸ்ட்டு டைம் வரும்போதும் அந்த மாதிரி ஆயிருக்கு, சரிங்களா. ஸோ கரெக்ஷன்ஸ் இந்த ஜோனில் வந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும் மார்க்கெட் அப்படின்றது எனக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம அங்கே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருந்தோம், ஒரு சப்போர்ட் லைன். ஸோ மார்க்கெட் மேலே போச்சு, திருப்பி இந்த சப்போர்ட் கிட்ட வந்து கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணுன்றது எனக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் வாஸ் லாஸ். தென் நம்ம திருப்பியும் எம்டிஜி யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் $50 வச்சு ட்ரேட் பண்ணோம், லாஸ் ஆச்சு. தென் எம்டிஜி $100 வச்சு ட்ரேட் பண்ணோம். வி மேட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் நண்பர்களே, சரிங்களா. ஸோ நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மியாக வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஆனால் இருக்கட்டும், $30 வச்சுக்கலாம். யாருக்குன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் கைஸ். ஓகேவா கைஸ், இப்போது சவுண்டு நல்லா கேட்குதுங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ரிவர்சல் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு ரிவர்சல் ட்ரேட் வரும் நண்பர்களே. 5 மினிட்ஸில் வச்சு நான் பார்த்ததில் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் க்ரியேட் ஆகிருக்கு. கேட்குது சவுண்டு? கேட்கல ப்ரோ, கொஞ்சம் தான் கேட்குது. வால்யூம் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு பாருங்கள் ப்ரோ.
ஓகே கைஸ், ட்ரேட் பண்ணலாமா? ஸோ எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க சேனலை? ஸோ கைஸ், பார்க்குறவங்க டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புதுசாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ட்ரேடு வந்து நம்ம டவுன் டைரக்ஷனுக்காக ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். காய்ஸ், இஃப் லாஸ் அகெயின் டவுன் நான் ட்ரேட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ இந்த ட்ரேடுக்கு பின்னாடி இருக்க ரீசன் நான் சொல்கிறேன். நான் இங்கே ஏன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண அப்படின்றத சொல்கிறேன் பாருங்க. ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து 2 வாட்டி மார்க்கெட் டேப் ஆகிருக்கு, சரிங்களா? இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இது ஒரு வாட்டி, இது 2வது வாட்டி. கொஞ்சம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இருக்கா, ஸோ இங்கேயுமே இருக்கா. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்திருக்கு மார்க்கெட். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பிரேக் ஆகிருக்கு. தென் மார்க்கெட் திருப்பி அந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு ரிவர்சல் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ஒர்க் ஆகலை. இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ஓகேங்களா? மார்க்கெட் இது இந்த ஜோன் கிட்ட போயிட்டு கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே நண்பர்களே, நம்ம வேறு ட்ரேட் பண்ணலாம்.
ஓகே நண்பர்களே, ஐம் பேக். எதனா பேசுங்க, பேசினா தான் எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன், இல்லை தூக்கம் வருது எனக்கே. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரேடு கிடைக்க போகுது கைஸ். நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் அப் டைரெக்ஷன், ஓகேங்களா. ஸோ USDBDTயில் நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து ஒரு அப் டைரெக்ஷனில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஃபார் $100. ஏன் நம்ம அப் டைரெக்ஷனில் போகிறோம் நான் சொல்கிறேன். இஃப் லாஸ் நான் திருப்பி மேலே தான் கைஸ் போக போகிறேன், சரிங்களா. அகெயின் ஃபார் அப் டைரெக்ஷனில் ஒரு ட்ரேட். லாஸோ ப்ராஃபிட்டோ டசன்ட் மேட்டர்ஸ் நண்பர்களே. நம்ம என்ன ட்ரேட் பண்ணுறோம், எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம், இது ஒன்று தான் கான்செப்டே. எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட்டாக தான் இருக்கணுன்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ ஆஸ் வி எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் போகலை. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, எப்போவுமே உங்களுக்கு ஒன்று சொல்கிற மாதிரி நண்பர்களே. ஸோ என்னென்னா, பெஸ்ட்டு ட்ரேட்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சார்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா, ஓப்பன் பண்ண வந்து ஃபர்ஸ்ட்டு 3, சரிங்களா, ஃபர்ஸ்ட்டு 3 அசெட்ஸ்
ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ட்ரேட்ஸ் கிடைக்கும். எப்போவுமே ஈஸியாக அனலைஸ் பண்ணுற மாதிரி நல்ல வால்யூம் உள்ள ட்ரேட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு 3 இதில் தான் கிடைக்கும். பட் கரெக்டாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும். எதுவுமே ஒழுங்காக மாட்ட மாட்டுது நண்பர்களே. ஓகே, நான் இங்கே ஒரு ரிவர்சல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மார்க்கெட்டில் பயங்கர மேனிப்புலேஷன் கைஸ். ஸோ நம்ம எடுத்த ட்ரேட் வந்து நல்லபடியான ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. ஸோ இந்த ட்ரேட் எதை பேஸ் பண்ணி நான் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டைமில் எனக்கு கிடச்சிது. ஸோ ப்ரீவியஸ் லோ கிட்ட மார்க்கெட் வந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் லோ கிட்ட வரும்போது கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் கிடைக்கணும். ஏன்னா மேலேருந்து ட்ரேட் எடுத்தவங்க எல்லாரும் டார்கெட் இதை வச்சுருப்பாங்க. ஸோ டார்கெட் கிட்ட வந்தோடனே டார்கெட் புக் பண்ணிவிடுவாங்க. ஸோ புக் பண்ணோடனே பையர்ஸோட வால்யூம் அதிகமாகிடும். ஸோ பையர்ஸோட வால்யூம் அதிகமானால் ஆப்வியஸாக கேண்டில் ரிவர்சல் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் ஃபார் $100, $800, $900. ஸோ ப்ராஃபிட். ஓகேங்களா? கைஸ், முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. ட்ரேட் பண்ணுறது விட கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜோன் நண்பர்களே. ஸோ சப்போஸ் இந்த ட்ரேட் வந்து ரெட் கேண்டிலில் க்ளோஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து க்ரீனுக்காக நம்ம போகலாம். எப்போவுமே லெவல்ஸ் ட்ரா பண்ண கற்றுக்கோங்க. மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு லெவல் கிட்ட வந்து டேப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கலாம், மல்டிபிள் டைம்ஸ் வந்து மார்க்கெட் இந்த ஜோன் கிட்ட வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ இதை ஒரு சப்போர்ட்டாக நம்ம பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த லெவல் கிட்ட மார்க்கெட் இன்னமும் கீழே வரல. சப்போஸ் இது க்ரீனில் வந்துச்சுன்னா நம்ம ரெட்டு கொடுப்போம். ரெட்டில் ஃபுல்லாக இங்கே இந்த ஒரு க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம க்ரீன் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் ஃபார் டவுன் டைரெக்ஷன் தான் எடுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பாக இந்த லைனை டேப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் போகும். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வரும். கிரிஷ் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஸோ நம்ம ட்ரேடோட அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ட்ரேடில் இருந்து. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் டுடே. ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு நியூஸ் இம்பேக்ட் வந்திருக்கு மார்க்கெட்டில். இஃப் லாஸ் நான் செகண்ட் ட்ரேட் டவுன் டைரெக்ஷனில் தான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். கைஸ், டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணாதவங்க சீக்கிரம் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கைஸ். ஆஸ் வி எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் வந்து டவுன் டைரெக்ஷனில் தான் போகுது. ஸோ இன் 3, 2, 1 வி மேட் அ ப்ராஃபிட் கைஸ். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. பட் கேப் அப்பில் மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம ட்ரேட் எடுத்ததுலேருந்து கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. பட் கேப் அப் ஆகிட்டு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால வி மேட் அ லாஸ். ஸோ அகெயின் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி டவுன் டைரெக்ஷனில் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மார்க் பண்ண லைன் கிட்ட மார்க்கெட் இன்னும் வரலை. ஸோ கண்டிப்பாக வரும், ஐ எக்ஸ்பெக்ட்.
லெட்ஸ் see வந்தால் வரட்டும், இல்லைனா விடுங்க, நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா? டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணாதவங்க சீக்கிரம் டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கைஸ். நம்மக்கிட்ட எவ்வளோ தான் பேலன்ஸ் இருந்தாலும் நம்ம மொத்தமாக போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்போவுமே சேஃப்டியாக போங்க. ஒரே நாளில் பணக்காரனாக முடியாது நண்பர்களே. இட்ஸ் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஒரு 2 minutes இருங்க கைஸ், வரேன். 2 minutes. ஹலோ கைஸ், ஐம் பேக். சாரி, அவசர வேலையாக போயிட்டேன். ப்ரோ $100 வச்சு மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கள் ப்ரோ. $100 ரெண்டாக ஸ்பிட் பண்ணிக்கோங்க ப்ரோ. உங்களுக்கு ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னா ஸ்டார்ட் வித் $1, 5 ஸ்டெப்ஸு எம்டிஜி யூஸ் பண்ணுங்கள். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் 1 2 5 15 25. ஓகேவா? ஸோ ரெண்டாக ஸ்பிட் பண்ணி வச்சுக்கோங்க அமௌண்ட்டை. பிகாஸ் ட்ரேடிங் இஸ் ரிஸ்கி கைஸ். ஈஸி கிடையாது. என்றைக்கு என்ன வேணால் நடக்கலாம். இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுறோம் நம்ம, நாளைக்கு லாஸ் பண்ணலாம். ஸோ அதனால் எப்போவுமே ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. ரிஸ்க் எடுக்கிறது ஜாலியாக இருக்கும், நிறைய காசு வரதை பார்த்தது ஜாலியாக இருக்கும். பட் ரொம்ப நாள் நாளைக்காது. நம்ம டவுன் டைரெக்ஷனில் ஒரு ட்ரேட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ட்ரேட் அகைன் ஃபார் டவுன் டைரக்ஷனாக ப்ளேஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஒன்று இருக்குது, ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள். என்னென்னா 2-3 வாட்டி ஒரு ரிஜெக்ஷன் வருது. இதுக்கு நான் சொல்கிறேன், ட்ரேட் எடுத்துகிட்டு பேசவே வரமாட்டேது நண்பர்கள், எனக்கு பேசவே மறந்துட்டேன். என்னென்னா இப்போது நம்ம இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ செகண்ட் டைமும் ட்ரை பண்ணியிருக்கு, பிரேக் பண்ண முடியல. தேர்ட் டைமும் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, பட் பிரேக் பண்ண முடியல. ஆனால் ஃபோர்த்து டைம் கண்டிப்பாக பிரேக் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் இப்படி நடக்கும், கண்டிப்பாக பிரேக் பண்ணும் மார்க்கெட்டு சரிங்களா. இந்த லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகும், மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் நான் சொல்கிறது. பட் நம்ம லாங் டைமும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே நோக்கி போகும். ஸோ நம்ம நினச்ச மாதிரி 3 வாட்டி பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபோர்த்து டைம் பிரேக் அவுட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸில் தேர்ட் டைமே நல்லா பிரேக் அவுட் பண்ணிடணும். பண்ணலையா ஃபோர்த்து டைம் கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, பட் சஸ்டெயின் ஆகலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஆர் இன் ப்ராஃபிட் நண்பர்களே. சூப்பர். நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு போகலாம். புரிஞ்சுதுங்களா காய்ஸ்? எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு தெரில. ஸோ பார்க்குறவங்க நோட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. செகண்ட் டைம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, முடியல. தேர்ட் டைம் கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கணும், பண்ணலை. இப்போது இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஃபோர்த்து டைம் கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணும். மார்க்கெட் மேலே போகும், லைன் கிட்ட வரும்போது நல்லா மேலே போகும், இன்னமும் மேலே போகும் சரிங்களா. ஸோ எங்கே வரைக்கும் இது போகும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இது பாருங்கள், இந்த லெவல் அட்லீஸ்ட் 2-3 இடத்துல வந்து ரிவர்ஸில் இருக்குது. இந்த லெவலுக்காச்சும் அட்லீஸ்ட் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ட்ரேட்ஸ் வந்து இந்த இடத்துல யூஎஸ்டிபிஆரில் நம்ம எடுக்கணும்னா கொஞ்சம் மேஜராக அப்போர்ட் டைரெக்ஷனில் நம்ம ட்ரேட் எடுத்தால் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். One minute guys, I guess 1 minute நண்பர்களே.
நோ ப்ராப்ளம் நண்பர்களே, லாக் அவுட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டு. சரிங்களா, ஏன் லாக் அவுட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு டிவைஸில் நான் லாகின் பண்ணியிருந்தேன். ஸோ லாகின் பண்ணும்போது டக்குனு இங்கே லாக் அவுட் ஆகிடுச்சு. நண்பர்களே, யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் கோன் க்ளோஸ் திஸ். எனக்கே தூக்கம் வருது, நான் கொஞ்சம் தூங்கி வரேன். கெட் ரெடி ஃபார் 4 PM செஷன் கைஸ், VIP மெம்பர்ஸ். பாய். இருக்கேன் அண்ணே. ஓகே ப்ரோ, இருக்கீங்க. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல ப்ரோ ட்ரேட் பண்ண. டயர்டாகுது. காலைல சீக்கிரம் எழுந்துச்சிட்டேன், கொண்டாண்டம் உறங்கிட்டு வரேன். நம்ம ஒரு 4:30 5 o'clock லைவ் போகலாம். ஓகேங்களா, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு லைவ் வர ட்ரை பண்ணுறேன். இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 5 PM லைவ் வரலாம். ஓகேயா, ஆஃப்டர் VIP செஷன். ஓகே ப்ரோ, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு வரேன் ப்ரோ, டயர்டாகுது. அதில் ரொம்ப சீக்கிரம் எழுந்துச்சிட்டேன், நைட் லேட்டாக தான் தூங்கினேன். ஸோ அதனால் மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே, நீ நல்ல ப்ராஃபிட் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 117. இட்ஸ் ஓகே. பார்ப்போம் நண்பர்களே, பாய்.